ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் தாமஸ் கிங் எழுதின ட்ரூத் அண்ட் பிரைட் வாட்டர் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தாமஸ் கிங் April 24, 1943 பிறந்த ஃபேமஸ் அமெரிக்கன் பார்ன் கனேடியன் ரைட்டர். இவர் வந்து ஒரு மோஸ்ட்லி இவரோட ரைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் நேஷனை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார். இவர் வந்து கலிஃபோர்னியாவில் பிறந்திருக்காருங்க. அண்ட் இவர் வந்து தன்னை வந்து ஒரு செரோக்கி அப்படிங்கிற ஒரு டெசன்ட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாரு. அது போக க்ரீக் ஜெர்மன் டெசன்ட்டை சேர்ந்தவர் தான். தாமஸ் கிங்குடைய ஃபேமஸ் ரைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா மெடிசன் ரிவர், க்ரீன் கிராஸ் ரன்னிங் வாட்டர், அப்புறம் த ட்ரூத் அபவுட் ஸ்டோரிஸ் அப்படின்லாம் சொல்லலாம். ஏன்னா இவர் வந்து ஃபேமஸ் போஸ்ட் மாடர்ன் ரைட்டர் அண்ட் ட்ரிக்ஸ்டர் நாவல் எழுதுறதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரிக்ஸ்டர் அப்படிங்கிறது ஃபோக்லோர் அப்புறம் மித்தலாஜிக்கல் ஸ்டோரிஸில் வர ஒரு குட்டி கேரக்டர் தான். ஒரு நிறைய இன்டலெக்ட் அப்புறம் நாலேஜ் இருக்கிற மாதிரி ஒரு 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 கேரக்டர் தான் ட்ரிக்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த மாதிரி ரைட்டிங்ஸ்லாம் எழுதுவார். இவருடைய நாவலெல்லாம் அந்த ஃபோக்லோர் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இவருடைய ரைட்டிங்ஸ்லாம் பார்க்க முடியும். சரி வாங்க இந்த ட்ரூத் அண்ட் பிரைட் வாட்டர் அப்படிங்கிற நாவலை பற்றி பார்த்தலாம். இது வந்து ஒரு பில்டங்ஸ் ரோமன் நாவலுங்க. இந்த பில்டங்ஸ் ரோமன் அப்படிங்கிறது ஒரு லிட்ரரி ஜான்ரா. மெயினாக ஒரு க்ரோத், ஒரு மெயின் கேரக்டருடைய க்ரோத் சைல்ட்ஹுட்லேருந்து அடல்ட்ஹுட் வரைக்கும் அவங்களுடைய டெவலப்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த நாவல் வந்து கெனேடியன் ப்ரையரீஸ் அதில் செட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த கனேடியன் ப்ரையரீஸுங்கிறது ஒரு ரீஜன் வெஸ்டர்ன் கனடாவில் இருக்குது. இது வந்து கனேடியன் போர்ஷனில் மெயினாக அந்த கிரேட் பிளெயின்ஸ், அப்புறம் ப்ரையரி ப்ராவின்சஸ், ஆல்பர்ட்டா, சாஸ்காட்சவன், அப்புறம் மேனிடோபா, இந்த பிளேசஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுறது தான் கனேடியன் ப்ரையரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கனடாவுக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் இருக்கிற பார்டர், அந்த பிளேஸில் இந்த நாவல் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதில் நிறைய குட்டி குட்டி மேஜிக்கல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இவர் வந்து இந்த ட்ரிக்ஸ்டர் நாவல் எழுதுறதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட். குறிப்பாக அந்த மேஜிக்கல் ஃபீச்சர் என்னங்கிறத நான் உங்களுக்கு நாவல் வரும்போது சொல்கிறேன் நான். அண்ட் மேஜிக்கல் ரியலிசம் ஃபோக்கஸ் பண்ணி இவர் எழுதுவார். மேஜிக் ரியலிசம் அல்லது மேஜிக்கல் ரியலிசம் சொல்லுவாங்க, அல்லது மார்வெலஸ் ரியலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிக்ஷனில் இது ஒரு டைப்பு. அதாவது வேர்ல்டுடைய ரியல் வியூவை கொஞ்சம் மேஜிக்கல் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி ஆத்தர் படிக்கிறதுக்கோ ஒரு கொஞ்சம் ஆடட் பண்ணுறது. அது ரியல் கான்செப்ட் தான், பட் கொஞ்சம் மேஜிக்கல் எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணுறத மேஜிக்கல் ரியலிசம் நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி வாங்க இப்போ இந்த நாவலுடைய சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி த ட்ரூத்னா என்ன, பிரைட் வாட்டர்னா என்னன்னு பார்த்துக்கலாம். த ட்ரூத் அப்படிங்கிறது மான்டனா அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒரு மவுண்டெயின் பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுன் மாதிரிங்க, ஒரு ரூரல் பிளேஸ். மவுண்டெயின் வெஸ்ட் சப் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு லேண்ட் லாக்டு ஸ்டேட். இது ஒரு ஸ்டேட் தான் மான்டனா. அதில் இருக்கிற ஒரு குட்டி டவுன் தான் ட்ரூத். அதே மாதிரி பிரைட் வாட்டர் அப்படிங்கிறது ஒரு ரிசர்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசர்வ் அப்படிங்கிறது கனேடியன் கவர்மெண்ட் ஃபஸ்ட் நேஷன் பீப்புளுக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு லேண்ட். அதாவது ஒரு இடம், ஒரு செட் ஆஃப் லேண்டை வந்து கனேடியன் கவர்மெண்ட் ஃபஸ்ட் நேஷன் பீப்புள் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட லேண்டு தான் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிரைட் வாட்டருங்கிறது கூட ஒரு ரிசர்வ் தான். கனேடியன் அமெரிக்கன் பார்டரை ஒரு ரிவர் வந்து செப்பரேட் பண்ணுதுங்க. கனடாவையும் அமெரிக்காவையும் ஒரு ரிவர் செப்பரேட் பண்ணுது. அது பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ் தான் பிரைட் வாட்டர். அப்போது 2 லொக்கேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ட்ரூத் அண்ட் பிரைட் வாட்டருங்கிறது கனடாவில் இருக்கிற 2 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸ் தான். ட்ரூத்துங்கிறது மான்டனா அப்படிங்கிற ஒரு ரூரல் பிளேஸில் இருக்கிற ஒரு குட்டி டவுனு. அதே மாதிரி பிரைட் வாட்டருங்கிறது ஒரு ரிசர்வ். அது வந்து கனடா அண்ட் அமெரிக்கன் பார்டரை பிரிக்கிற ஒரு ரிவர், அந்த ரிவர் இருக்கிற ஒரு இடம் தான். ஸோ இந்த நாவலுடைய நரேட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15-year-old நேட்டிவ் அமெரிக்கன் யூத்தான டெக்கம்சே அப்படிங்கிறவர் தான். டெக்கம்சே. பட் இந்த நாவலோடைய க்ரோத், ஏன்னா இது பில்டங்ஸ் ரோமன் நாவல் சொல்லிட்டேன் இல்லையா. ஸோ நாவலுடைய முடிவில் இவனுடைய க்ரோத் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஷானி லீடர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாடியிருப்பார். SHAWNEE.
ஸோ இந்த நாவலில் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஒரு விமன் வந்து ஒரு டாப் ஆஃப் த கிளிஃப்ல இருந்து அந்த ரிவர் செப்பரேட் ஆச்சு இல்லையா? சாரி, ஒரு ரிவர் வந்து கனடாவையும் அமெரிக்கா பார்டரையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு ரிவர் ஓடுச்சு இல்லையா? அந்த ரிவரில் குதிக்கிறத பார்க்குறாங்க. இவருக்கு கூட இருக்கிறது யார் அப்படின்னா, இவருடைய கசினான LUM அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஒரு சோல்ஜர், அப்புறம் அவருடைய ஒரு டாக், அந்த பாக்ஸர் டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாக் தான் இருக்குது. ஸோ இந்த பிளாட், இந்த நாவலுடைய பிளாட் எல்லாமே இவங்களுக்குள்ளே நடக்கிற அந்த கான்வர்சேஷன் மாதிரி தான். அவங்களுடைய பேரண்ட்ஸ் கூட, அப்புறம் அந்த ட்ரூத், அந்த டவுனில் இருக்கிற பீப்புள், அப்புறம் பிரைட் வாட்டரில் இருக்கிற பீப்புள், அப்புறம் அங்கே நடக்கிற ஒரு செலிப்ரேஷன் லைக் த இண்டியன் டேஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செலிப்ரேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் ஸோ அவங்க, அதாவது இந்த கதையே வந்து அந்த ட்ரூத் அண்ட் பிரைட் வாட்டரில் இருக்கிற மக்கள், அப்புறம் அங்கே நடக்கிற செலிப்ரேஷன், அப்புறம் அவங்களுக்குள்ளே நடக்கிற கான்வர்சேஷன் மாதிரி தான் அமைச்சிருப்பாங்க. சரி வாங்க, இப்போ இந்த நாவலோட மெயின் கேரக்டர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டெக்கும்சே 15-year-old மெயின் கேரக்டர், இவர் தான் நரேட்டர். அப்புறம் அவங்களுடைய கசின் வந்து லம். அப்புறம் டெக்கும்சேயுடைய அம்மா வந்து ஹெலன். சரிதானா? இவங்க வந்து இவங்களோட இன்டென்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு சிட்டிக்கு போயிட்டு, பெரிய சிட்டிக்கு போய் ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கணும். அங்கே வந்து ஸ்னோ ஒயிட் அண்ட் 7 Dwarfs அப்படிங்கிற அந்த பொலிட்டிக்கல் சட்டையரில் ஒரு தேட்டர் குரூப் இருக்குங்க. அந்த தேட்டர் குரூப்பில் இப்போ ஸ்னோ ஒயிட் அண்ட் 7 Dwarfs அப்படிங்கிற ஒரு ட்ராமாவில் வந்து குயின் ரோல் ப்ளே பண்ணணுங்கிறதா ஹெலனோட இன்டென்ஷன். அப்புறம் டெக்கும்சேயோட அப்பா வந்து கார்பெண்டர், அவங்களுடைய பேர் வந்து லெவின் அப்படிங்கிறது, ELVIN. அப்புறம் ஹெலனுடைய சிஸ்டர், அதாவது டெக்கும்சே அம்மாவுடைய சிஸ்டர் யாருன்னா ஆண்ட் காசி. அப்புறம் டெக்கும்சேயுடைய கிராண்ட் மதர் ஒருத்தங்க இருக்கிறாங்க. இது போக குட்டி குட்டி கேரக்டர் வரும். அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து நாவலுடைய சம்மரி வரும்பொழுது நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அந்த டாகுடைய நேம் வந்து சோல்ஜர். அந்த டாக் டெக்கும்சேயுடைய டாக். சரிதானா? இந்த நாவல் வந்து ஒரு ப்ரொலாகோட தான் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரொலாக் என்னென்னா, அது அந்த 2 டவுன் இருக்கு இல்லையா? ட்ரூத், அமெரிக்கா சைடில் இருக்கிற ட்ரூத், அதே மாதிரி கனடாவில் இருக்கிற அந்த ரிசர்வ் பிளேஸில் இருக்க பிரைட் வாட்டர் அப்படிங்கிற அந்த 2 லொக்கேஷனையுமே டிஸ்கிரைப் பண்ணுற விதமாக இருக்கும். 2ஐயுமே செப்பரேட் பண்ணுற ஒரு ரிவருடைய நேம் தான் ஷீல்டு ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு. இது மோரோவர் இது வந்து நேஷ்னல் பார்டர் மாதிரி கன்சிடர் பண்ணப்படுதுங்க. ஏன்னா அந்த ரிவர் ஓடுற ஒரு சைடு வந்து கனடாவாகவும், ரிவருடைய அதர் சைடு வந்து அமெரிக்கா மாதிரியும். இதுதான் ஸோ நேஷ்னல் பார்டர். ஸோ இந்த நாவலோட பிகினிங்லேயே ஒரு 3 கேரக்டர்ஸ் காட்டுறாங்க. டெக்கும்சே, அப்புறம் அவனுடைய டாக் சோல்ஜர், அப்புறம் அவனுடைய கசின் லம் அந்த ரிவர் சைடில் இருக்கிறாங்க. அப்போது இண்டியன் டே ஃபெஸ்டிவலுக்காக நம்ம லம், அந்த டெக்கும்சேயுடைய கசின் லம் வந்து ஒரு ரன்னிங் ப்ராக்டிஸ் மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு மொமெண்ட்டு. ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு இன்டென்ஷன், அந்த இண்டியன் டேஸ் ஃபெஸ்டிவலில் வந்து கண்டிப்பாக வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த 2 பாய்ஸும் டெக்கும்சேயும் லம்மும் ஒரு ட்ரக் ஒன்று வர்றதை பார்க்குறாங்க. அதில் வந்து ஒரு விமன் அந்த ட்ரக்லேருந்து வர்றதை பார்க்குறாங்க. அப்போ அந்த லேடி என்ன பண்ணுறா அப்படின்னா, தான் கொண்டு வந்த சூட் கேஸை வந்து அந்த ரிவருக்குள்ளே போட்டது மட்டும் இல்லாமல் அவளும் ஜம்ப் பண்ணிடுறா. இப்போ அதை பார்த்த உடனே இந்த பாய்ஸ் அப்புறம் அந்த டாக்லாம் அந்த ரிவர்கிட்ட போய் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க நினைக்கிறாங்க. அப்போ ஆனால் அந்த லேடி அங்கே இல்லை, ஜம்ப் பண்ண லேடி அந்த தண்ணிக்குள்ளே இல்லைங்கிறது மட்டும் தெரியுது. இப்போது அந்த சோல்ஜர், அந்த டாக் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சைல்டுடைய ரொம்ப நாளைக்கு முன்னாடி இறந்த ஒரு குழந்தையுடைய ஸ்கல், ஒரு குட்டி ஸ்கல்லை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுது அந்த டாக். இது ஒரு பக்கம் நடக்குது இல்லையா? இப்போ ஸ்டோரி வந்து நெக்ஸ்ட்டு வேறு ஷிஃப்ட் ஆகுதுங்க. டெக்கும்சேவுடைய அம்மாவுடைய நரேஷன் மாதிரி, நரேஷன் கிடையாது, அவங்களுடைய லைஃப்பில் என்ன நடக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னா ஒரு பெரிய சிட்டிக்கு போகணும், அங்கே வந்து பெரிய ஆக்ட்ரஸ் ஆகணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அவங்களுடைய ஆண்ட் காசி, இவங்க யாருன்னா டெக்கும்சேவுடைய அம்மாவுடைய ஓல்டர் சிஸ்டர். அவங்க வந்து இந்த ஃபேமிலிக்கே ரோல் மாடல் மாதிரி. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ரிசர்வ் லேண்டை விட்டுட்டு அவங்க வேர்ல்டை சுற்றி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாங்க. ஆனால் அவங்க மனசில் வந்து ஒரு கில் கான்ஷியஸ்னஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். பாஸ்ட்டில் நிறைய விஷயங்கள் இவங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, அதனால் அவங்க திரும்ப இந்த இடத்துக்கே வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி அந்த ரிசர்வ் பிளேஸ்க்கே அவங்க வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் தெரிஞ்சுக்கணும். மான்ரோ ஸ்விம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் ஆர்டிஸ்ட். அவர் வந்து நிறைய பணம் சம்பாதிச்சதுக்கப்புறம் திரும்ப இந்த ரிசர்வேஷனுக்கே வந்திருப்பார். தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக திரும்ப இந்த பிளேஸ்க்கே வந்துட்டு என்ன நினைப்பார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு தான், பணம் சம்பாதிச்சாச்சு. திரும்ப ரிசர்வேஷனுக்கு வந்த நபர் வந்து, நான் வந்து லைஃப்பில் எதையுமே அக்கம்ப்ளிஷ் பண்ணலை, பட் இருந்தாலும் இந்த ட்ரூத் அண்ட் பிரைட் வாட்டர் இந்த டவுனில் நான் வந்து ஒரு ரிச்சஸ்ட் மேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறக்காக அந்த பிளேஸ்க்கு வந்திருப்பார்.
எப்படி கேஸை வந்து திரும்ப அந்த ரிசர்வேஷனுக்கு வந்தாங்களோ, அந்த ஆண்ட் வந்து ரிசர்வேஷனுக்கு வந்தாங்களோ, அதே மாதிரி மான்ட்ரோ ஸ்விம்மரும் இப்போ ரிசர்வேஷனுக்கு வந்தாச்சு. இவருக்கு வந்து அந்த பெயிண்டிங்ஸ்லாம் ரீஸ்டோர் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் தான் நம்ம மான்ட்ரோ. ஏன்னா இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அப்போ வந்து ஒரு மெத்தாடிஸ்ட் மிஷனரியோடைய சர்ச் பில்டிங்கை இவர் வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாரு நம்ம பெயிண்டர் மான்ட்ரோ ஸ்விம்மர். அதான் கைவிடப்பட்ட ஒரு டிலாபிடேட்டட் கண்டிஷன், ரொம்ப ஒரு சிதிலமடைஞ்ச ஒரு சர்ச் மெத்தாடிஸ்ட் மிஷனரியோடைய சர்ச்சை வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி அதை ரெடி பண்ணுறாரு. ஆனால் இதில் அந்த மேஜிக்கல் எலமெண்ட்ஸ் சொன்னேன் இல்லையா, அப்போ நம்ம நரேட்டருக்கே ஒரு பாயிண்டில் அந்த சர்ச் வந்து இன்விசிபிள் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதாவது மான்ட்ரோ வந்து அந்த சர்ச் பெயிண்டிங்லாம் முடித்ததுக்கப்புறம் கூட அந்த பிளேஸில் அந்த சர்ச் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சரி தானே? ஏன்னா அவனுடைய அசிஸ்டண்ட் மாதிரி, நம்ம மான்ட்ரோ ஸ்விம்மருடைய அசிஸ்டண்ட் மாதிரி டக்கும்சே வந்து ஹெல்ப் பண்ணுறாரு அந்த பெயிண்டிங் பண்ணுறதுல. குறிப்பாக அந்த பஃபலோ ஸ்டாச்சுலாம் அவங்க மெட்டாலிக்காக பண்ண நினைக்கும் பொழுது அதை பார்த்தாலே ரியல் பஃபலோஸே பயந்து ஓடுற மாதிரியான ஒரு மொமெண்ட் மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக அவங்களுடைய அந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க் நடக்குதாங்க. ஸோ மான்ட்ரோவுடைய இந்த ஆர்டிஸ்டிக் எக்ஸலன்ஸை பார்த்து டக்கும்சே வந்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிறான். அப்புறம் டக்கும்சே வந்து அவனுக்காக சில ஸ்பாட்லாம் கம்போஸ் பண்ணுறான். மான்ட்ரோவுடைய அந்த ஹீரோயிக் ஆக்டிவிட்டி நீங்கள் வேறு லெவலில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறான். ஸோ இவனுடைய பெயிண்டிங் மெயினாக இவரோட இன்டென்ஷன் என்னது, மான்ட்ரோவோட இன்டென்ஷன் 19th century அந்த பெயிண்டிங்கை வந்து மீட் எடுத்து அதே மாதிரி கொண்டு வர்றதா இவருடைய இன்டென்ஷனாக இருந்தது இல்லையா. ஆனால் இவர் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேட்டிவ் அந்த டச்சஸ் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் மியூசியமே வந்து மீட் எடுத்த மாதிரி நேட்டிவ் பீப்புளுடைய அந்த ஹெரிட்டேஜ் அந்த இதை மீட் எடுத்த மாதிரி இந்த பெயிண்டிங்ஸு அந்த ஆர்டிஸ்டிக் ஒர்க்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறான். ஸோ இப்போ அந்த மான்ட்ரோ ஸ்விம்மர் ஒரு ரிச் பர்சனாலிட்டின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் சான்ஸை வச்சு அங்கே வர்ற பீப்புள், அந்த டவுனை சேர்ந்த நிறைய மக்களுக்கு அவன்கிட்ட இருக்கிற திங்ஸ், அவன்கிட்ட இருக்கிற ஒரு வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் கிஃப்ட் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. சில கிஃப்ட்டும் கொடுக்குறாரு. அப்போது அந்த கேசி அவங்களுக்கு வந்து ஒரு யூனிட் ஸ்கல்ப்சர், யூனிட்ஸ் அப்படிங்கிறது கனடாவில் இருக்கிற ஒரு இண்டிஜினியஸ் பீப்புள், அவங்க கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு இண்டிஜினியஸ் விமன் ஸ்கல்ப்சர் கையில் குழந்தை வச்சுருக்கிற மாதிரி ஒரு சிலை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த குழந்தைய வந்து அவளோட முதுகில் சம்மந்திருக்கிற மாதிரி. சரிதானா? அது மாதிரி டக்கும்சேக்கு வந்து ஒரு பியானோ கொடுக்குறாரு. இந்த மாதிரி நிறைய கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. இப்போது அந்த மான்ட்ரோ வந்து ஒரு விக் மாதிரி வேர் பண்ணிக்கிறாருங்க தலையில். அந்த விக்கை வேர் பண்ணியிருக்கும்போது தான் இவங்களுக்கு தெரிய வருது இந்த மிஸ்டீரியஸ் விமன் அந்த ரிவரில் இருந்தது வேறு யாரும் இல்லை, மான்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி அந்த பாய்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண ஸ்கல் வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னா நேட்டிவ் அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி வந்து புதைக்கப்பட்டிருக்கு. அதாவது நிறைய பீப்புள் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் நிறைய செட்டிலர்ஸ் இந்த கனடியன் லேண்டுக்கு வந்திருந்தாலும் நேட்டிவ் அமெரிக்கனுடைய ஹிஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி தான் கிளியராக ஐடென்டிஃபை பண்ணப்படாமல் புதைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்கும். இப்போ ஸ்டோரி லைன் வந்து எல்வின் கிட்ட போகுது. எல்வின் யார்? டெக்கும்சேவுடைய அப்பா. இவர் வந்து ஒரு கார்பெண்டர், அப்புறம் ஸ்மக்லரும் கூட. ஸோ இவரும் ஒரு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏர்ன் பண்ண நினைக்கிற ஒரு நல்ல ஃபாதர் தான். பட் இருந்தாலும் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இவங்க ஃபேமிலியில் இருக்குது. ஏன்னா டக்கும்சேவுடைய பேரண்ட்ஸ் வந்து செப்பரேட் பண்ணப்பட்டிருக்காங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு டெக்கும்சேன் ட்ரை பண்ணியிருப்பான், நிறைய அட்டெம்ப்ட் எடுத்திருப்பான். அப்பா அம்மா சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட அது ஒர்க் அவுட் ஆகாத ஒரு மொமெண்ட் ஆகிடுது. ஏன்னா டெக்கும்சேவுடைய அம்மா வந்து எல்வின் கூட இருக்கணும் அப்படின்னா அவள் எதிர்பார்க்குறது ரொம்ப பெரிய லக்ஸூரியஸ் லைஃப்பை லீட் பண்ண ட்ரை பண்ணுவாள். அப்போ இவன் வந்து நிறைய பண்ணணும், நிறைய ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த திருப்திகரமான வாழ்க்கையை வேணால் கொடுக்க முடியாத ஒரு மொமெண்ட்லனால தான் அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்காங்கங்கிறது மட்டும் தெரிய வரும். பட் ஒரு பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்வின்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி, அதாவது நம்ம டெக்கும்சேக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி அந்த இந்தியன் டே ஃபெஸ்டிவல் நடக்குது இல்லையா. அப்போ வந்து நம்ம எல்வின் டெக்கும்சேவுடைய அப்பா வந்து வால்ஸ்வேகன் கர்மேன் அகிஹா அப்படிங்கிற கார், ஏன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் கார் மாடலில் ஒன் ஆஃப் த கார். சரிதானா? இதை தான் டக்கும்சேவுடைய அம்மா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஆசைப்பட்டிருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கும் போது அந்த காரை ட்ரைவ் பண்ணிட்டு வர்றதே எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி நடக்குது இந்த நாவலில். சரிதானா?
சரி, இப்போ இன்னொரு கேரக்டர் நம்ம தெரிஞ்சுக்கணும். லம் சொன்னேன் இல்லையா, டெக்கும்சேவுடைய கசின். இந்த லம் மட்டும்தான் ஒரு மோஸ்ட் ட்ராஜிக் கேரக்டர் இந்த நாவல்லே அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுதுங்க. ஏன்னா அவனுக்குன்னு வந்த அப்பா ஃப்ராங்க்லின், எல்வினுடைய பிரதர் தான். அவர் வந்து எப்போ பார்த்தாலும் இவனை திட்டிக்கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர். அவங்க என்ன சொல்லி வச்சுருப்பாங்கன்னா, உன்னுடைய அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ராங்க்லின் வந்து லம் கிட்ட சொல்லியிருப்பார். ஆனால் லம் என்ன பிலீவ் பண்ணுவான் அப்படின்னா, எப்படியும் அவங்க ஒரு பாயிண்டில் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிக்கிட்டே இருப்பான். அம்மாவுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போது அந்த ரிவரில் ஒரு ஸ்கல் கிடச்சிது இல்லையா, ஒரு சின்ன குழந்தையோடைய ஸ்கல் அந்த ரிவரில் கிடச்சிது இல்லையா, அதை இந்த லம் பார்த்துட்டு என்னன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவான் அப்படின்னா, இதுதான் நான் இழந்த என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ எங்கள் அம்மா திரும்ப வரப்போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவன் வந்து அந்த இந்தியன் டேஸ் ஃபெஸ்டிவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணுங்கிறதா அவனோட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது இல்லையா, அந்த ரேஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணணுங்கிறதா அவனோட இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷனில் அவன் இருக்கிறான். ஏன்னா ரொம்ப ட்ரைனிங்லாம் எடுத்திருப்பான், ஆனால் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்க மாட்டான். அவனால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாத ஒரு நிலை. ஸோ ஃப்ராங்க்லின் இதையும் ஒரு காரணமாக வச்சு லம்மா அடி வெளுத்துடுறாரு. அண்ட் ஒரு பாயிண்டில் லம் வந்து நம்ம வாழணும்னு அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜுக்கு நேராக வரும் பொழுது தான் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். அவன் லம், அப்புறம் டெக்கும்சே, அப்புறம் அந்த சோல்ஜருங்கிற டாகு அப்படி வரும் பொழுது தான் அந்த மான்ட்ரோ, ஒரு லேடி வந்து விழுந்தான்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, அது மான்ட்ரோ அவங்களுடைய டெத்துக்கு உண்டான ஃபியூனரல் ரைட்ஸ், அந்த இறுதி மரியாதைகள் எல்லாமே நம்ம பாய்ஸ், அந்த 2 பாய்ஸ் தான், டெக்கும்சேயும் லம்மும் தான் பண்ணுறாங்க. ஃபைனலாக அந்த ஸ்கல் ஒன்று இருந்தது இல்லையா, அந்த ஸ்கல்லை வந்து அந்த ரிவர்லேயே தூக்கி போட்டுடுறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. இதில் மியான்னு ஒரு கேரக்டருங்க, MIA. இது வந்து ஒரு கோஸ்ட்லி கேரக்டர் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அது யார் அப்படிங்கிறது கிளியராக ரிவீல் பண்ணப்பட்டிருக்காது. டெக்கும்சேவுடைய அம்மாவா, கிராண்ட் மதரா, ஆன் கேசியா, யாருப்பா இவங்க? ஏன்னா நரேட்டராலே அந்த கேரக்டர் யாருன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி காட்டியிருப்பாங்க. மோரோவர் இது வந்து கேசி அவருடைய கைவிடப்பட்ட பொண்ணாக இருக்கும். அதில் கேசி மிஸ் பண்ண அவளுடைய டாட்டராக கூட இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாமே அசம்ஷன் தான். ஏன்னா கேசி வந்து ஒரு டேட்டூ போட்டிருப்பா, AIM அப்படின்னு சொல்லிட்டு, அதை ரிவர்ஸ் பண்ணோம் அப்படின்னா MIA. ஸோ அதனால் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, கேசி தொலைச்ச அவளுடைய பொண்ணாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளே தான் கெஸ் பண்ணிக்க மாதிரி இருக்குது. அப்புறம் ரெபேக்கா நியூஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8-year-old செரோக்கி கேர்ள் ஜார்ஜியாவிலேருந்து வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் மைனர் கேரக்டர் தாங்க. ஸோ அந்த நாவலோடைய முடிவில் தான் ரீடர்ஸ்க்கெல்லாம் தெரிய வரும், அந்த டெக்கும்சே அஸ் அ நரேட்டர் இல்லையா, அந்த ஜம்ப் பண்ண விமன் வேறு யாரும் கிடையாது, மான்ட்ரோ. சரிதானா? அதுதான் அந்த விக் வச்சுட்டு ஒரு ஸ்கல் மாதிரி வச்சுட்டு அதை ஜம்ப் பண்ண ஒரு மூமெண்ட். அந்த போன் எல்லாமே இண்டிஜினியஸ் சில்ட்ரனுடைய போன் மியூசியம்லேருந்து எடுக்கப்பட்டது. அவர் ஒர்க் பண்ண அந்த ஒரு மொமெண்ட், அங்கேருந்து வந்த ஒரு மொமெண்ட்டில் இவர் வச்சுருந்த ஒரு ஸ்கல் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதில் வந்து டெக்கும்சே வந்து அவனை எப்படியாவது கூட்டு வந்துடலான்னு நினைக்கிற ஒரு பாயிண்ட்டு, லம்மும் அந்த பிரிட்ஜில் இருந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குதித்த ஒரு மொமெண்ட்டு தான் நடந்திருக்கும். அப்போ அந்த டாகும் ஃபாலோ ஆகிருக்குங்க, அதாவது டாகும் அதே கண்டினியூ பண்ணியிருக்கோம், அந்த சோல்ஜருங்கிற டாகும். லம் அண்ட் சோல்ஜர் வந்து அந்த பிரிட்ஜில் இருந்து விழுந்தது மட்டும் இல்லாமல் அவங்க இறந்து போயிருப்பாங்க. அப்புறம் ஏன்னா இதில் வந்து ட்ராஜிக் கேரக்டர் அந்த லம் தான். ஏன்னா அவங்க அப்பா வந்து முடிஞ்ச அளவுக்கு அவரை அடிக்க ப்ராப்பராக அவனை ட்ரீட் பண்ணப்படலைங்கிறது மட்டும் தெரிய வருது. அப்புறம் நிறைய பேர் லம்முடைய ஃபியூனரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்க. சோல்ஜருங்கிற அந்த டாகுடைய பாடி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியலை. அப்புறம் டெக்கும்சேயும் அவங்களுடைய ஃபேமிலியும் அவங்க அம்மாவுடைய பர்ஃபார்மன்ஸ், அவங்க அம்மா எதிர்பார்த்த மாதிரி அவரை லீட் ஆக்ட்ரஸாக பெர்ஃபார்ம் பண்ணுறதா அவங்க பார்க்குறாங்க. எல்லாருமே அக்செப்ட் பண்ணுறாங்க, நீ நல்லா பண்ண, உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் டெக்கும்சே கூட அவங்க திரும்பி வரும் பொழுது அவள் வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கே கையில் வச்சுருக்கிற மாதிரி இந்த நாவலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. டெக்கும்சேயோடைய மதர் வந்து அந்த பர்பிள் அஃப்ரீசியஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளார் பொக்கே கையில் வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம நரேட்டருக்கு தெரியல யார் கொடுத்துருக்கா, எதனால் இவங்க கதை வச்சுருக்காங்கங்கிறது மட்டும் தெரியல. அப்படி தான் அந்த நாவலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க நம்ம தாமஸ் கிங். மெயினாக அந்த நாவலுடைய கான்செப்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, லேண்ட் ரைட்ஸ்க்காக போராடின ஒரு கம்யூனிட்டி, அவங்களுடைய ஸ்ட்ரகிள்ஸ், அப்புறம் இந்த இண்டிஜினியஸ் ஐடென்டிட்டியோடைய எக்ஸ்ப்ளரேஷன், அப்புறம் அந்த கனடா US பார்டர், அப்புறம் அந்த ஃபிக்ஷனல் டவுனான ட்ரூத் அண்ட் பிரைட் வாட்டருங்கிறது,
அப்புறம் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பிளெண்ட் பண்ணி தாமஸ் கிங் இந்த நாவல் எழுதியிருப்பார். ஸோ இதான் இந்த நாவலுடைய சம்மரி. இதில் இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அந்த கேசி போட்டிருக்கிற டேட்டூ ஏஐஎம்னு இருந்து இல்லையா, அது வந்து அமெரிக்கன் இந்தியன் மூமெண்ட் அப்படிங்கிறத மீன் பண்ணுற மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளால் பார்க்க முடியுதுங்க. ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த நாவல் வந்து மேஜிக்கல் ரியலிசம், அப்புறம் நிறைய ஒரு மிஸ்ட்ரி கொடுக்குற மாதிரி தான் அந்த நாவல் எழுதியிருப்பாங்க. ஏன்னா பிகினிங்கில் வந்து ஒரு விமென் வந்து ஒரு கிளிஃப் டாப்லேருந்து ஜம்ப் பண்ணுறாங்க, சூசைட் ட்ரை பண்ணுறாங்கங்கிற மாதிரி காட்டினாங்க இல்லையா. அப்புறம் லேட்டர் ஆன் தான் அந்த ரீடர்ஸ்க்கு அது யாருங்கிறது தெரிய வந்திருக்கும். ஸோ இதுதான் நம்ம ட்ரூத் அண்ட் பிரைட் வாட்டர் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.